ஹாய், குட் ஈவினிங் டு ஆல். நான் உங்கள் குமரேசன் பேசுகிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ஓகே. இப்போ உண்மையான அங்கீகாரம் என்ன? சில பேர் செய்கிற செயலுக்கு உண்மையான அங்கீகாரம் கிடைக்கலன்னு சொல்லுவாங்க. அங்கீகாரம்னா என்ன? உலகமே நீங்கள் செய்கிற செயலுக்கு அது ஒன்றுமே இருக்காது. உலகமே போட்டுரும். ஆனால் உங்கள் மனசு ஏற்றுக்காது. மனசு உண்மையிலே ஏற்றுக்கட்டாதான் அது உண்மையான அங்கீகாரம். மனசு தான் ஓப்பனாக சொல்லும், இது சரிப்பா இல்லை, ஓப்பனாக சொல்லிடும். ஏன் கூட இருக்கிற ஃப்ரெண்டோட சிலர் சொல்லுவாங்க, சிலர் சொல்ல மாட்டாங்க. ஆனால் மனசுதான் உண்மையான ஃப்ரெண்டு, உன்னோட உண்மையான ஃபேனும் கூட. ஓகே. அதுக்கடுத்து சில விஷயத்த உலகமே தூற்றுவாங்க, ஆனால் உங்கள் மனசு அதை ஏற்றுக்கிறோம். அதே அதே உண்மையான அங்கீகாரம். அந்த அங்கீகாரம் கிடைச்சா அதை மூச்சு இருக்கிற வரைக்கும் செஞ்சுட்டே இரு. நீ வாழும் கடைசி மூச்சு வரைக்கும் செஞ்சுட்டே இரு. அதான். ஓகே. இப்போ நான் முஸ்லீமும் எனக்கு பிடிக்கும், பிரியாணியும் பிடிக்கும். அதுக்கடுத்து மசூதிக்கும் போவேன், சர்ச்சுக்கும் போவேன், கோவிலுக்கும் போவேன். நான் பேசிக்காகவே இந்து. ஏன் சொல்ல வரேன்னா, ஓகே, ஆனால் நான் பேசிக்காக இந்து. குலதெய்வம் எனக்கு சிவன். நமக்கு எனக்கு அம்மாவா, அப்பாவா, இல்லை ஃப்ரெண்டா, கேர்ள் ஃப்ரெண்டா, க்ளோஸ் ஃப்ரெண்டா, எல்லாமே எனக்கு இருக்கிறது நான் ஓம் நமச்சிவாயதேன். துக்கமாக இருந்தாலும் சரி, இன்பமாக இருந்தாலும் சரி, எனக்கு அனுபவம் இல்லாத எனக்கு அனுபவத்தை காட்டுறாரு, பல வழிகளை காட்டுறாரு. இனிமே பல வழிகளை காட்டுவார், பல அனுபவத்தை கொடுப்பாரு நம்புகிறேன். எப்பயுமே நம்மளை காப்பாருன்னு நம்புகிறேன். அவ்வளவுதான். அப்படி நம்ம சிவன் அந்த பாதையில் நம்ம போகும்போது, பயணிக்கும் போது, அந்த பஸ்ஸில் ஏறும் போது பல அறிவு ஜீவிகள் ஆயிரும். இது நான் உணர்ந்துதான் சொல்கிறேன். அவ்வளவுதான். ஓகே. நம்புங்க, நம்பாட்டி போங்க. அவ்வளவுதான். ஒரு நாள் உணருவீங்க. வாழுக வளமுடன், வாழுக வையகம். நன்றி, வணக்கம்.